திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் என்னை கடித்து குதறினார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த அரசியலை எந்த தலைவரும் இதுவரைக்கும் செய்ததில்லை. மனச்சாட்சி உள்ளவர்கள் வேளச்சேரியில் இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், பெரியார் படத்தை அப்புறப்படுத்துறாயே சீரி நாயா? டிடிவி தினகரன் இருக்கான், அவன் பெரிய ஆளு. தமிழின் இனிமையும் அரசியல் நுண்ணறிவையும் தனது உரைகளில் அழகாக வெளிப்படுத்தும் சிறந்த பேச்சாளர், தமிழர் மனங்களில் தனித்து இடம் பெற்றவர், தமிழகம் முழுவதும் தனது தீவிரமான பேச்சால் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். எப்போதும் இல்லாத மகிழ்ச்சியோடும் என்றைக்கும் இல்லாத எழுச்சியோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்தின் தலைவர், தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் தளபதி விஜய் எள்ளென்றால் எண்ணெய் கொண்டு வருகிறவர், தளபதி விஜய் தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வருகிறவர், தளபதி விஜய் மலர் என்றால் மாலை கொண்டு வருகிறவர், தளபதி விஜய் வெட்டிவா என்றால் கட்டி வருகிறவர். அவர் யார் என்றால் விஜய் தாமு என்று தொண்டர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆரியர் தம்பி விஜய் தாமு அவர்களே. இந்த நிகழ்வில் வந்திருக்கும் அனைவரையும் வண்ணத் தமிழில் எண்ணமினிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற வேளச்சேரி மேற்கு பகுதி செயலாளர் தாமு விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றி பகை முடிக்கிற பந்தய குதிரை என் ஆசை தம்பி வெங்கடேஷ் அவர்களே. வேளச்சேரி கிழக்கு பகுதியின் செயலாளர், கிழக்கு பகுதியில் ஒரு கிழக்கை உருவாக்க இடையறாதும் தடையறாதும் இயங்கி வருகின்ற திசைகள் அதிர பணியாற்றுகிற தம்பி திருமலை அவர்களே. மாவட்ட கழகத்தின் இளைஞரணி செயலாளர், இளைய தலைமுறையை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கிற தம்பி யுவராஜ் அவர்களே. மாவட்ட கழகத்தின் பொருளாளர், மாவட்ட நிர்வாகத்திற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்கின்ற தம்பி முருகன் அவர்களே. முத்து தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மகளிர் அணியின் இணை அமைப்பாளர் தங்கை சங்கீதா அவர்களே. வேளச்சேரியில் கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் வெள்ளம் போல் திரண்டிருக்கிற பொதுமக்களே, காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்தூட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, கற்றறிந்த சான்றோர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறையை சார்ந்த கண்ணியத்திற்குரிய அதிகாரிகளே, எளியவன் என்னுடைய பேச்சை அச்சு பிசகாமல் ஒற்றெடுத்து அண்ணன் ஸ்டாலினிடத்தில் ஒப்படைக்க அக்கறையோடு வந்திருக்கிற அரசாங்கத்தின் ஒற்றர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக காலம் தந்த நன்கொடை, ஒரு நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு தமிழ் ஞானம் கொண்டாடுகிற அற்புத தலைவன், இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி
பாடுபட்டு சேர்த்த பணத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் அன்றாடம் பாடுபடுகிற மக்களுக்கு, எனக்கு ஒரு முகமும் முகவரியும் தந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதி தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய தலைவன் விஜய் அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் என் செல்வ தம்பிகளே வணக்கம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வேளச்சேரியில் தம்பி தாமுவின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கழகத்தினுடைய கொள்கை பிறப்பு துணை செயலாளர் லயோலா மணி வானம் மதுர முழங்கியதற்கு பிறகு இனிமேல் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கருதுகிற அளவுக்கல்ல, கவலைப்படுகிற அளவிற்கு லயோலா மணி பேசியிருக்கிறார். அவர் போகிற போக்கில் எனக்கு வயதாகிவிட்டது என்று அவர் குத்தி காட்டிவிட்டு உட்கார்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் இன்றைக்கும் ஒரு குன்றாத ஆர்வத்தோடும் குறையாத ஆவேசத்தோடும் சுற்றி வருகிறவன் நான். ஒரு மேடை பேச்சுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர அடையாளமாக என்னை தக்க வைத்துக் கொண்டவன் நான். பேச்சுலகத்தில் ஒரு மார்க்கண்டேயனைப் போல ஒரு 39 ஆண்டு காலம் மேடைகளில் பயணம் செய்தவன் நான். என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பேசி வந்தவன் நான். ஆனால் தம்பி விஜய், தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய அன்றைக்கு நான் செய்தியாளர்களை சந்தித்து விஜயின் தொடக்கம் அற்புதமாக இருக்கிறது, அவர் தான் உருவாக்கியிருக்கிற கொடியில் 2 யானைகளை வைத்திருக்கிறார், இது ஒரு பண்பாட்டு அடையாளத்தினுடைய மீட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழர்களினுடைய போர் யானையை வெற்றிக் கழகத்தின் கொடியில் தளபதி விஜய் வைத்திருக்கிறார் என்றால் யானை புறப்பட்டு விட்டது என்பதை எதிரிகளுக்கு சொல்வதற்கு அவர் இந்த சின்னத்தை வைத்திருக்கிறார் என்று பதிவு செய்தேன். எங்கள் சங்ககால மன்னர்கள் போருக்கு புறப்படுகிற பொழுது வாகை பூக்களை சூடிக்கொண்டு போவார்கள். அந்த வாகை பூவை தமிழகம் மறந்துவிட்டது. அது எங்கே பூக்கும், அது எப்படி இருக்கும் என்று கூட யாருக்கும் தெரியாது. அந்த வாகை பூவை கொடியில் வைத்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை மீட்கிற ஒரு சத்திய ஆவேசம் தளபதி விஜய்க்கு இருக்கிற காரணத்தினால் அந்த கொடியில் வாகைப்பூவை பதிவு செய்தார் என்று நான் அன்றைக்கு செய்தியாளர்களிடத்திலே நான் சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு குறை, தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியில் அந்த பெயரில் அந்த வெற்றிக்கு பிறகு இக்கு வர வேண்டும். ஐகாரத்திற்கு பிறகு வல்லினம் மிகுந்து வந்தால் ஒற்றெழுத்து போட வேண்டும் என்பது தமிழின் இலக்கண விதி. யார் தளபதிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை, இக்கு வரவில்லை என்று சொன்ன அன்றைக்கே தமிழக வெற்றிக் கழகம் என்று இக்கு போட்டு பெருந்தன்மையோடு நான் அன்றைக்கு சொன்னதை உள்வாங்கிக் கொண்டதை திருத்தம் செய்தார் தளபதி விஜய். அந்த நிமிடத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவர்கள் என்னை கடித்து குதறினார்கள், என்னை வசைபாடினார்கள், என்னை அவமதித்தார்கள், என்னை 6வது விரலாக அலட்சியப்படுத்தினார்கள், என்னை அங்கீகரிப்பதற்கு மறுத்தார்கள். நான் ஜெயலலிதா அம்மையாரின் மறைவிற்கு பிறகு 7 ஆண்டு காலத்தில் எந்த கட்சியிலும் சேராமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளன் என்று சுற்றி வந்த என்னை நான் பயணம் செய்யக்கூடாது என்று என்னுடைய பாதையிலே முள்ளை விதைத்தார்கள். ஆகவே என்னை இருட்டடிப்பு செய்து, என்னை அலட்சியப்படுத்தி, என்னை அதிகாரத்தில் இருக்கிற திமிரில் அழித்து விடலாம் என்றவர்கள் துடித்த பொழுது என்னை தாங்கிக் கொள்வதற்கும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று தளபதி விஜய் அவர்களை நம்பி டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் நான் இணைத்துக் கொண்டேன். இன்றைக்கு புதிதாய் பூக்கிற மலரை போல தினமும் நான் பூக்கிறேன்.
லட்சக்கணக்கான இளைஞர்களை நாளும் பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாகா வரம்பற்ற கொள்கைகளை தமிழ்நாட்டினுடைய 8 தெற்கிலும் இன்றைக்கு கொட்டி முழக்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று என்னுடைய தம்பிமார்கள் அதை உற்சாகத்தோடு சொல்லுகிற பொழுது அது திருக்குறள் தான் என்று பல பேருக்கு தெரியாது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லுகிறது திருக்குறள். அந்த திருக்குறளை தமிழர்கள் மறந்துவிட்டதற்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருக்குறளை உச்சரிக்க வைத்த வரலாற்று அதிசயத்திற்கு பெயர் தளபதி விஜய். ஆகவே இன்றைக்கு 1 கோடி இளைஞர்கள் தளபதியை உச்சியில் வைத்து கொண்டாடுகிறார்கள். இல்லறத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற தலைவன் வரமாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்தார்கள். வானம் இருண்டதடா, வல்லிரட்டு சூழ்ந்ததடா, மான தமிழரினும் மங்கி கருத்ததடா, ஈனம் கலந்ததடா, இழிவி மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா என்று பாடினான் பாரதிதாசன். வானம் இருண்டு கிடக்கிறது, வல்லிரட்டு சூழ்ந்திருக்கிறது. இந்த வல்லிரட்டை உடைக்கவும் இந்த இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கும் ஒரு புதிய தலைவன் புறப்பட்டு வரமாட்டானா என்று தமிழ்நாட்டு மக்கள் தவம் இருந்த பொழுது இதோ வருகிறேன் என்று எங்கள் தலைவர் வந்தார். தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 1949 செப்டம்பர் திங்கள் 17ஆம் தேதி ராபின்சன் நந்தவனத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிற ஈரமான சூழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். 49 அண்ணா கட்சி தொடங்கி அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு 18 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டார். 17 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். 67 அண்ணா ஆட்சிக்கு வந்தார். 49 தொடங்கிய கட்சியை 67 ஆட்சியில் கொண்டு அமர வைத்தார் அறிஞர் பெருந்தகை அண்ணா. 1972 சந்தனத்தில் உடலெடுத்து சந்தனத்தில் முகமெடுத்து சரித்திரம் படைத்த தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி மகிழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1972 அதிமுகவை தொடங்கினார். 5 வருட அவகாசத்தில் 77 ஆட்சியை பிடித்தார். இது தமிழ்நாட்டின் வரலாறு. ஆனால் 2 வருடம்தான் முடிந்திருக்கிறது. ஆனால் 3வது ஆண்டில் இன்றைக்கு தாவேக அடியெடுத்து வைத்திருக்கிறது. 3வது ஆண்டிலேயே இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கு எங்கள் தலைவர் நடவு செய்திருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தில் இந்த அரசியலை எந்த தலைவரும் இதுவரைக்கும் செய்ததில்லை. 3 வருடத்தில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. என்னை அவமதிக்கிறீர்களா? என்னை அவமதிக்கிறீர்கள் என்றால் தமிழர்களை அவமதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். என்னை அலட்சியப்படுத்துகிறீர்களா? என்னை அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழர்களை அலட்சியப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். என்னை கொச்சைப்படுத்துகிறீர்களா? என்னை கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம் என்று தமிழ்நாட்டு மக்களில் ஒருவனாக தன்னை முன்னிறுத்தி கொண்டு அவர் தன்னுடைய பயணத்தை தொடருகிறார். இங்கே வரவேற்புரை கிழக்கு பகுதி செயலாளர் திருமலை பேசினாரே, அவருக்கு ஒரு படத்திலே நடித்தால் 300 கோடி ரூபாய் கிடைக்கும். அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், தேனால் செய்த செந்தமிழான் திக்கட்டுமே தொழ நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளவிருப்பதும் தோளிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று சொல்லி 300 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய திரை நட்சத்திரம் என்கிற அந்த மகுடத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு காயத்தால் சபிக்கப்பட்ட தமிழர்களை, தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிற தமிழர்களை, ஏய்த்து பிழைக்கவர்களுடைய கையில் பகடைக்காயாக இருக்கிற தமிழர்களை காப்பாற்றவும் கரை சேர்க்கவும் இதோ நான் வருகிறேன் என்று வந்தார். அவருக்கு வருகிற கூட்டம் இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் எந்த தலைவருக்கு வரவில்லை. அவருக்கு பின்னால் இருக்கிற இளைஞர்களை போன்ற இளைஞர்களை
என்னுடைய 39 ஆண்டு கால பயணத்தில் நான் எங்கேயும் பார்க்கவில்லை. ஏன் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு களத்துக்கு வந்த கரிபால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள், ஏன் தக்கான பீடபூமிக்கு வரை உலகத்தினுடைய முக்கால் பகுதியை வாளால் வளைத்து போட்டானே மாவீரன் மாசுடோனிய மன்னன் அலெக்சாண்டருக்கு கிடைக்காத இளைஞர்கள், போல்சுக்கு புரட்சிக்கு முகம் தந்தானே டிராட்ஸ்கி அவருக்கு கிடைக்காத இளைஞர்கள், இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜி படைகளில் இருந்து நாஜி படைகளின் நாச தாக்குதலில் இருந்து லெண்டரை காத்தானே, லண்டனில் டேக் இட் என்று மூறி முழங்கினானே, இங்கிலாந்தின் சிங்கம் என்று வர்ணிக்கப்படுகிற வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு கிடைக்காத இளைஞர்கள், ஐரோப்பிய போர் முறையில் களமாடினானே மாவீரன் நெப்போலியன், நெப்போலியனுக்கு கிடைக்காத இளைஞர்கள், 1965 பொழுதுகளில் பாலோடு நேரதமிழும் பைந்தமிழ் மாக்களும் ஆளோடு வேறென்று அறிந்திருந்தும் ஆள வந்தார் மேலோடு பேசிவிடுவரேல் அவ்வாட்சி சாலோடு நீர் என்று கூடுவாய் கருங்குயிலே, இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞரடைகின்ற கெடுபறார், இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார் வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலே என்று ஆதிக்க இந்தியை எதிர்க்கின்ற போரில் அண்ணாவுக்கு கிடைக்காத இளைஞர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கிடைக்காத இளைஞர்கள் எங்கள் தலைவன் விஜயின் கையில் இன்றைக்கு பத்திரமாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் இந்த தமிழ்நாட்டின் காலை பொழுதை தீர்மானிக்கப் போகிறார்கள். இவர்களை நம்பித்தான் எங்கள் விஜய் இயங்குகிறார். லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உடல் இயக்குகிற நல்லுயிராக இருக்கிறார். தேன் இருக்கிற இடத்தினை தேடி வைக்கிற வண்டுகளைப் போல எங்கள் தலைவர் வெளியே வர முடியவில்லை. அவ்வளவு கூட்டம் அவரை பார்ப்பதற்கு, அவரை கொண்டாடுவதற்கு, அவரை தரிசிப்பதற்கு. ஒரு சரித்திர மாற்றத்தின் அடையாளம் தலைவர் விஜய். அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். எனக்கு முகம் தந்த இந்த மக்களுக்கு, எனக்கு முகவரி தந்த இந்த மக்களுக்கு நான் வாங்கிய கடனை திருப்ப செலுத்த வேண்டும் என்று அவர் கவலைப்படுகிறார். இல்லை என்றால் அவர் இந்த வயதில் 51 வயது கட்சி தொடங்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். அவரிடத்திலே ஒன்றே ஒன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? நன்றி உணர்ச்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நன்றியை நான் திருப்பி கொடுத்தாக வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் ஆத்திர வருகிறது அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாட பூபதிகளுக்கு. அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக கட்சியில் இல்லை. அதிலும் என் தலைவன் ஒருபடி மேலே போய் சொன்னான், நீங்கள் அண்ணா தொடங்கிய கட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தொடங்கிய கட்சி அல்ல. எடப்பாடின்னு ஒரு எரும மாடு இருக்கு, அவர்கிட்ட சொன்னார், எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை நீ அனுபவிச்சுட்டு இருக்க, எங்க கட்சி அப்படி இல்லை. நானே தொடங்கி, நானே நிர்மாணித்து, நானே வீகம் வகுத்து, நானே வியர்வை பாசனம் செய்து நான் இந்த கட்சியை கட்டமைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பெருமிதம் இருக்கிறதே, அது எங்கள் தலைவருக்கு மட்டும்தான் சொந்தம். இன்றைக்கு அறிவாலயம் அலறுகிறது. மு.க. ஸ்டாலின் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டமே வருவதில்லை. பெண்களுக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆர்வத்தோடு ஸ்டாலின் பேச்சை கேட்கிறார்களா? இல்லை. இந்த சனி எப்போ தொலையும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. திமுக தொண்டனாவது மகிழ்ச்சியாக இருக்கிறானா? இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் அவர்களே அறுவடை செய்கிறார்கள். அவர்களுடைய கிண்ணமே நிரம்பி வழிகிறது. அவர்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லா செல்வமும் குவிகிறது. எல்லா அதிகாரமும் ஒரு குடும்பத்தின் கையில் சிக்கிவிட்டது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிறவன். நான் திமுகவாகவே பிறந்தவன். என் பெயர் சம்பத், என் அண்ணன் பெயர் கருணாநிதி, என் தம்பியின் பெயர் ஸ்டாலின். அப்படி நேசித்த குடும்பத்து பிள்ளை நான். நான் கேட்கிறேன், திமுகவில் யாருக்காவது உழைத்தவனுக்கு உரிய அங்கீகாரம் உண்டா?
திமுகவுக்காக இரத்தமும் கண்ணீரும் காணிக்கை தந்தவரை நீங்கள் மதிக்கிறீர்களா? இதே தலைநகர் சென்னையில் கேட்கிறேன். அண்ணன் ஸ்டாலின் மிசா சட்டத்தில் கைதாகி சென்னை சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவரை வித்யாசாகர்ங்கிற காக்கி சட்டை அணிந்த காண்டாமிருகம் அண்ணன் ஸ்டாலினை தாக்குவதற்கு முயற்சித்த பொழுது அவர் மீது வந்து விழுந்த அம்பை தன்னுடைய மார்பில் ஏந்தி சிறைச்சாலைக்குள்ளேயே செத்தான் சிங்கத்தமிழன் சிட்டிபாபு. அன்றைக்கு அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரம்மகண்டா சக்கரை கொள்கை பரப்பு செயலாளர் சிட்டிபாபு. மேடைகளிலே சிங்கமென கர்ஜிக்கிற அண்ணன் சிங்கத்தமிழன் சிட்டிபாபு சிறைக்குள்ளேயே இருந்தார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்கிறேன், அந்த சிங்கத்தமிழன் சிட்டிபாபுவினுடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது? அவருடைய குடும்பத்து பிள்ளைகளுக்கு திமுகவிலே ஒரு அங்கீகாரம் உண்டா? இதே திமுகவை தலைநகர் சென்னையில் வளர்த்தெடுத்தவர் மைனர் மோசஸ். திமுகவுக்கு வாரி வாரி கொடுத்தவர். அந்த மைனர் மோசஸினுடைய குடும்பம் எந்த மூலையில் இருக்கிறது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அண்ணன் ஸ்டாலின் உணர்ந்து பார்த்திருப்பாரா? எனக்கு முன்னாலேயே எனக்கு ராஜபாட்டை போட்டு தந்த நாவுக்கரசர் நாஞ்சிலார் நேரு பெருமானிடத்தில் அண்ணாவை அறிமுகம் செய்கிற பொழுது டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டிரெக்ஷன் எல்லாம் பொருந்திய தலைவர் எங்கள் தலைவர் அண்ணா இவர்தான் என்று டெல்லி பட்டினத்தில் சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாம் டெல்லி பட்டினத்தில் அண்ணாவை நேருவுக்கு அறிமுகம் செய்தாரே நாவுக்கரசர் நாஞ்சிலார். நான் திமுக தோழர்களுக்கு சொல்லுகிறேன், அவர் ஆண்டாண்டு காலம் வசித்த வீடு திமுகவின் துணை பொதுச் செயலாளர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் அமைச்சரவையிலே ரெவென்யூ மினிஸ்டர், வருவாய்த்துறை அமைச்சர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அவர் பிரின்ஸ், எங்கள் இளவரசன் என்று கொண்டாடியவர். எம்ஜிஆரின் அமைச்சரவையில் அமைச்சர். நாடாளுமன்றத்தில் 1967 டெல்லிக்கு சென்று நாடாளுமன்றத்தை தன்னுடைய கேள்வி கணைகளால் திகைக்க வைத்தவர் நாவுக்கரசர் நாஞ்சிலார். நான் இங்கே வந்திருக்கிற பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், அவர் காலம் காலமாக புரசைவாக்கத்தில் மூக்காத்தாள் தெருவில் குடியிருந்த வீடை விற்றுவிட்டார்கள். எங்கள் நாகர்கோவிலில் பிஷப் ஹவுஸுக்கு எதிரே இருந்த வீடு விற்கப்பட்டு விட்டது. என் பெருமைக்குரியவர்களே, அவருடைய மூத்த மகனுக்கு வயது 62, இன்னும் திருமணமாகவில்லை. அவருடைய இளைய மகன் வாய் பேச முடியாத ஊமை எம்காம் பட்டதாரி உன்னிகிருஷ்ணன், அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவருடைய மகளுக்கு வயது 56, பிரெஞ்சு எம்ஏ படித்தவள், பிரெஞ்சு தூதுவாரியத்தில் வேலை பார்த்தவள், அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. திமுகவின் துணை பொதுச் செயலாளராக அமைச்சராக இருந்தவருடைய குடும்பமே நடுத்தெருவில் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் கதி என்ன? எத்தனை கோடி வாங்கி இருக்கிறீர்கள்? எத்தனை கோடி சம்பாதித்திருக்கிறீர்கள்? உங்கள் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிற பண்பாளர், என்னுடைய பாசத்திற்குரிய என்பன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு நாள் சொன்னான், மாப்பிள்ளை இடத்திலும் மச்சான் இடத்திலும் உதயநிதி இடத்திலும் திராவிட மாப்பிள்ளை இடத்திலும் இருக்கிற கோடி 30 லட்சம் கோடி வெளிநாட்டில் இருக்கு. உங்களுக்கு 30 லட்சம் கோடி ஒரு குடும்பத்தில் மட்டும் இருக்கு. நாடு முழுக்க சொத்து. சென்னையில் எத்தனை வீடு அந்த குடும்பத்துக்கு இருக்குன்னு தெரியாது. கருப்பு சிகப்பு வேட்டி கட்டி கருப்பு சிகப்பு துண்டு போட்டு காலம் காலமாக உழைத்து களைத்து போற திமுகவின் எளிய தொண்டன் இந்த நாட்டில் இடம் விட்டு இடம்பெயர்வதற்கு இல்லாமல் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறான். ஒரு குடும்பம் மட்டுமே அனுபவிக்கிறது. அதற்காகத்தான் திமுக தொடங்கப்பட்டதா? இவ்வளவு அனுபவிக்கிறீர்களே, இன்னொருவர் அரசியலில் வரக்கூடாது என்று கருதுகிறீர்களே, அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்வதற்கு பேர் தான் சுயமரியாதை. நீங்கள் ஏன் விஜயின் இருப்பை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்?
கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் ஏன் தடை விதிக்கிறீர்கள்? அனுமதி தருவதற்கு ஏன் தாமதிக்கிறீர்கள்? விஜயமங்கலம் கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேச போகிறார். எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், 1000 பிறை கண்டவன் செங்கோட்டையன், பிறைபல கண்டவன், மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த பிள்ளை. 1977 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினர். கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் 82 நிபந்தனைகள் விதிக்கிறார்கள். எத்தனை நிபந்தனை? 82, 82 நிபந்தனைகள். வேளச்சேரியில் நடுநிலையாளர்கள் இருந்தால் கேட்கிறேன், கட்சி சார்பற்றவர்கள் இருந்தால் கேட்கிறேன், மனச்சாட்சி உள்ளவர்கள் வேளச்சேரியில் இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் பேசுகிற கூட்டத்திற்கு 82 நிபந்தனை விதித்தது எந்த காலத்தில்? எங்கள் தலைவர் சேலத்திற்கு பேச போகிறார், 52 நிபந்தனைகள். வேலூருக்கு அகரஞ்சேரிக்கு பேச போகிறார், 40 நிபந்தனைகள். நாளை மறுநாள் சோறு வளமுள்ள சோழ நாட்டுக்கு தஞ்சைக்கு போகிறார், எத்தனை நிபந்தனைகள்? உங்களுக்கு நிபந்தனை உண்டா? ஒரு சின்ன பயல், சிறங்கு பிடித்த ராஸ்கல் சீமான் திருச்சியில் கூட்டம் போடுகிறான். நிபந்தனை விதித்தீர்களா? கட்டுப்பாடு போட்டீர்களா? இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அந்த பயலுக்கு சொன்னீர்களா? ஒரு சில்லறை பயலுக்கு மீது காட்டுகிற அக்கறையை ஏன் தாவேக்காவுக்கு தரமாட்டேன் என்கிறீர்கள்? உங்கள் கூட்டத்திற்கு நிபந்தனை உண்டா? இந்த கூட்டத்திற்கும் நெருக்கடி, இந்த கூட்டத்துக்கு நிபந்தனை. எத்தனை நாளைக்கு? ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் நிரந்தரமானதல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்களே. எண்ணி 60 நாளில் நீங்கள் சித்திரந்தஞ்சாசி வீட்டில் இருக்க வேண்டியது வரும், கோட்டைக்கு வர முடியாது. தம்பி சொன்னானே லயோலா மணி, சரித்திரம் மாறுகிறது, சரித்திரம் திரும்பும், சந்தடி ஓயும், உறக்கம் கலையும், உணர்வுகள் பூக்கும், மொட்டுகள் மலரும், கட்டுகள் அவிழும், விட்டு விடுதலையாகி பரப்போம். 2026 களத்தில் எங்கள் தலைவர் வெல்வார் என்பது வெளிப்படை. அதற்கு நாட்டு மக்களின் ஆதரவு தான் அடிப்படை. நடக்கப் போகிறது. என்ன செய்ய போகிறீர்கள்? முதலமைச்சர் பதவி உனக்கா? அதுதான் நிரந்தரமா? ஏன் எங்களை இயங்க மறுக்கிறீர்கள்? எங்களை இயங்க விடாமல் தடுக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் தின்னுகிற வட்டில் சோற்றில் மண்ணை எள்ளி போட்டோமா? நீங்கள் பாதை செய்யக்கூடிய பயணத்தில் முள்ளை வீசணுமா? உங்கள் வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அடைத்தோமா? ஏழை தொண்டு ஆட்டோ ஓட்டினவன் தாமு, ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர். உலகத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளியை? வரலாற்று சிறப்பு மிகுந்த சென்னை மாநகரத்தில் மாவட்ட செயலாளராக குழுவிற்க செய்கிற இந்த காட்சி திமுகவில் நடக்குமா? அங்க என்னைக்கு டிஆர் பாலு தான். உங்க கட்சியில் நடக்குமா? எங்க கட்சியில் நடக்கும் ஒரு சாமானியன் மாவட்ட செயலாளர். அண்ணா சொன்னார், சாமானியர்களின் சகாப்தம். அண்ணா சொன்னதை அண்ணா உருவாக்கிய திமுக நடைமுறைப்படுத்தவில்லை. எங்கள் தலைவன் விஜய் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார். எங்க கட்சியில் எல்லாருமே சாமானியர்கள், உழைக்கிறவர்கள். நான் முதல் கூட்டம் ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் மாம்பாக்கம் பேசினேன். அந்த மாவட்ட செயலர் என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன். பூக்கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். ஒரு பூக்கடை வைத்து வாணிகம் செய்கிற ஒரு ஏழை தொண்டன் இந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். நான் நேற்று முன்தினம்
நான் நேற்று முன்தினம் சிவகங்கைக்கு போயிருந்தேன். மாவட்ட செயலர் முத்துபாரதி ஒரு பெட்டிக்கடை வைத்திருக்கிறார். அதில் உட்கார்ந்து வியாபாரம் செய்ய அவருக்கு நேரம் இல்லை. கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். வயது முதிர்ந்த தந்தை கிடையாது. தன்னுடைய தாயை இந்த பெட்டிக்கடையில் உட்கார வைத்துவிட்டு அவர் வேலை பார்க்கிறார். உங்க கட்சியில் நிலவரம் என்ன? உங்க கட்சியில் எல்லாரும் எத்தனை பேர்? எல்லாம் ஜாம்பவான்கள். அடிக்கிற கொள்ளைக்கு கணக்கு இல்லை. ஒரு ஓஏ போஸ்ட் சும்மா போட்டு கொடுக்க வேண்டிய வேலை, ஒரு அலுவலகத்தில் லெட்டரை எடுத்து ஒழிக்கிற வேலை, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க. இத்தனை கோடி குவித்து வைத்திருக்கிறார்கள். என் தலைவன் சொன்னான், நம்பிக்கையோடு சொன்னான், ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டிற்கு தருவேன் என்றார். நான் தாமுவுக்கு நினைவுபடுத்துகிறேன், ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று சொன்னதற்கு பிறகு 7% வாக்குகள் இன்றைக்கு விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறது. தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அவர்களை இன்றைக்கு ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். 18 வயது டு 19 வயது அந்த வாக்காளர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 12,50,000 பேர். இந்த 12,50,000 பேரும் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க போகிறார்கள். கலை தேடுவதற்கு கல்லூரிக்கு சென்றிருக்கிற மாணவர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். நான் கேட்கிறேன், என்ன செய்ய போற? உனக்கு யார் வாக்களிப்பான்னு நீ நம்புற? நீ நாங்க மக்களுக்காக பேசுகிறோம். நேற்று முன்தினம் நாடாளும் பிரதமர் மோடி கலந்து கொண்ட ஒரு கூட்டம் மதுரையில் மண்டேலா சாலையில் நடந்தது. நாடாளும் பிரதமர் வந்தார். அந்த மாநாட்டு முகப்பில் பெரியார் படத்தை வைத்திருந்தார்கள். அந்த பெரியார் படத்தை எடுத்து தூர எறிந்துவிட்டு அதில் ஒரு தாமரை பூவை வைக்கிறார்கள். நான் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் வேளச்சேரியில் இருந்தால் கேட்கிறேன், அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசியமில்லாமல் இந்த நாட்டில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபத்தான மனிதன். பெரியார் படத்தை அப்புறப்படுத்துறாயே, சீரினாயா, சிறந்தாயா, அக்கிரமம் என்று சொன்னாயா, எடுத்திருக்க கூடாது என்றாவது சொன்னாயா? பெரியார் யார்? அவர் ஒரு சகாப்தம், அவர் ஒரு காலகட்டம், அவர் ஒரு திருப்பம், அவர் ஒரு விருப்பம். பெரியாரை மாறுபாட்டோடு விமர்சித்தவர்கள் கூட பெரியாரை மதித்தார்கள். பெரியாருக்கு எதிர் திசையில் நின்றவன் கவிஞர் கண்ணதாசன். பெரியார் மறைந்த பொழுது கதறினான் கண்ணதாசன். சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்கச் செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்றான். அந்த பெரியாருக்கு படத்தை அப்புறப்படுத்திட்டீங்களே, என்னடா அநியாயம் இது? நேற்றுக்கு மோடி கூட்டத்தில் பேசுறார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருங்கிறார். நயினார் நாகேந்திரன் பிஜேபி கட்சியின் தலைவன், என்னுடைய நல்ல நண்பன், அவர் சொல்லுகிறார், அமையப்போகிற மந்திரி சபையில் பிஜேபி மந்திரிகள் பதவி ஏற்பார்கள். எடப்பாடி என்ன செய்திருக்கணும்? தூக்கு கயிறு வாங்கி தொங்கி இருக்க வேண்டாமா? அதுவும் நாங்க தான் வாங்கி அனுப்பணுமா? ஒரு சொந்த செலவில் ஒண்ணுமே செய்ய மாட்டியா? பிஜேபி மந்திரிகள் பொறுப்பேற்பார்கள்னு பேசுறது யாரு? நயினார் நாகேந்திரன். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் என்று சொல்லுவது யார்? இந்தியாவை ஆட்டி படைக்கிற நாடாளும் பிரதமர். என்னடா அரசியல் இது? மோடி போனதுக்கு பிறகு ராத்திரி உட்கார்ந்து பேசுறாங்களாம் கூட்டணி பற்றி. பக்கத்தில் யார் இருக்கா? எடப்பாடியை முன்னிலைப்படுத்த வேண்டாமா? நீ தானே மேஜர் பார்ட்டி, நீ தானே இந்த கூட்டணிக்கு சீஃப்.
உன் தலைமையில் தானே கூட்டம் நடக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் டிடிவி தினகரன் இருக்கான். அவன் பெரிய ஆளு. அவனுக்கு நண்பன் எங்க இருக்கான் தெரியுமா? டெல்லியில் இருக்கான். சுகேஷ் சந்திரசேகர். அவன் ஜெயிலில் இருக்கான். அவனுடைய காதலி ஜாக்குலினுக்கு 30 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி கொடுத்துக்கிறான் பிறந்த நாள் பரிசு. எவ்வளவுக்கு? 30 கோடிக்கு விமானம் காதலிக்கு. எங்கிருந்து? சிறைச்சாலையில் இருந்து. இது நிர்வாகமா? இது சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு திருடன் அவனுடைய காதலி ஜாக்குலினுக்கு 30 கோடி ரூபாய்க்கு பிறந்த நாள் பரிசாக விமானம் வாங்கி கொடுக்கிறான் என்றால் நான் கேட்கிறேன், இது நாடுதானா? அவனுக்கு நண்பன் தான் டிடிவி தினகரன். அரசியல் அம்மனமாகி அவன் பின்னாடி மக்களே கிடையாது. அவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் எடப்பாடி பழனிசாமி. எல்லாவனும் செத்தவன் கையில் வெத்தல் கொடுத்த மாதிரி இருக்கானோ. இன்னைக்கு எடப்பாடியை கூப்பிட்டுட்டான் டெல்லிக்கு உள்துறை அமைச்சர். வா, உனக்கு சுண்ணத்து செய்யணும், நீ சரியா வரமாட்டேன்னு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் 234 தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்று சொல்லுகிற தகுதி எங்களுக்கு இருக்கு. இந்த அரசாங்கத்தில் அவ்வளவு கஷ்டத்தில் மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு தாம்பரம் சந்திப்பில் வந்து இறங்கின ஸ்டேஷன்ல கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு. 9வது பிளாட்ஃபார்ம்ல கொண்டு விடுறான். பேட்டரி கார்னு சொல்லி ஒரு கார் வருது. அவன் ஃபர்ஸ்ட் முதல் நடைமேடைக்கு வாசல்களில் கொண்டு விடுவான்னா அந்த ஏணிப்படி வரைக்கும் தான் அந்த கார் பேட்டரி கார் போகுங்கிறான். ஏணிப்படி வரைக்கும் வந்து நான் ஏணிப்படியை ஏறி 1 கிலோமீட்டர் தூரம் மேம்பாலத்தில் நடந்து நான் கீழே இறங்கி வர்றேன். 18 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை ரயில்? 18 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிக்கிறாங்க, பீச்சுக்கு போகிற ட்ரெயின் கோடம்பாக்கம் நிற்காது. நிக்கும்னு சொல்லுவான்னு பார்த்தா கோடம்பாக்கம் நிற்காது, நுங்கம்பாக்கம் நிற்காது, சேத்துப்பட்டு நிற்காது. நிற்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவிப்பா? 18 ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டு விட்டான். செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு எலக்ட்ரிக் ட்ரெயினை தவிர எங்கள் மக்களுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. 18 ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. யாருடா எம்பி? எக்மோர் ஸ்டேஷன் என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? தென்னகத்திலிருந்து நாங்கள் வருகிற ட்ரெயின் பூரா எக்மோர் வருவதில்லை. எங்க வருது? தாம்பரம் வரைக்கும் நிப்பாட்டிடுறான். சரி, நாஞ்சில் சம்பத்து வந்துடுறேன். நான் ஒரு தம்பியை கூப்பிட்டா என் கூட வாடான்னு சொன்னா எடுத்துட்டு வந்துடுவான். வயதான தாய்மார்கள், முதியவர்கள், சூலுற்றிருக்கிற பெண்கள் எப்படி அந்த இடத்தை கடந்து வருவது? 3 எம்பி இருக்கான் சென்னையில். தயாநிதி மாறேன்னு ஒரு வெள்ளக்காரன மாதிரி இருப்பான். இன்னொரு எம்பி கலாநிதி வீராசாமி, இன்னொரு எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன். ஏதாவது ஒரு துரும்பு தூக்கி போட்டிருக்கீங்களா? ஒரு நாள் எக்மோர் ஸ்டேஷன்ல வந்து என்ன நிலைமைன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த மக்கள் படுகிற அவதியில் உங்களுக்கு ஏதாவது பங்குண்டா? எல்லாம் தொலைஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன நிலவரம்? நான் மிகுந்த கவலையோடு வந்திருக்கேன். ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனியின் மனைவி இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்தால் கொல்லப்பட்டு விட்டார். நேற்று முன்தினம் அவர் கொல்லப்பட்டார். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு போர் பதற்றம். 3வது உலக யுத்தம் மூண்டு விடுமோ என்ற ஒரு கவலை. என் பெருமைக்குரியவர்களே, கோமேனியின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா என்கிற ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவன், மூறி முழங்கியவன், அமெரிக்காவினுடைய தடையை தாண்டி
அணுசக்தி நாடாக ஈரானை உருமாற்றியவன் அவன் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறான். அவனுடைய குடும்பமே சூறையாடப்பட்டிருக்கிறது. மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், நேற்றைக்கு நாடாளும் பிரதமர் எங்கள் மாட மதுரைக்கு வந்தாரே, உலகத்திட பெரிய வல்லரசுக்கு தலைவராம் மோடி, ஒரு செய்தி சொன்னீங்களா? இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னீர்களா? இந்தியா அதற்கு முயற்சிக்கும் என்றாவது சொன்னீர்களா? எனக்கு இருக்கிற கவலை, தேர்தல் வந்துடுச்சு, டீசல் என்ன விலைக்கு நாளைக்கு விற்கும்னு தெரியாது. ஒரு பவுன் தங்கம் 1,29,000 ரூபாய் இன்னைக்கு. ஒரு கிராம் வெள்ளி 350 ரூபாய். நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? எப்படி? உங்களுக்கு நகை இல்லாம இருக்கவும் முடியாது. ஒண்ணும் இல்லைன்னா கல்யாணி கவரிங் வாங்கி நகையை மாதிரி நடிப்பீங்க. நான் என் பொண்டாட்டிகிட்டே சொன்னேன், நகைக்கெல்லாம் ஆசைப்படாத. ஜெயலலிதா எல்லாம் நகையே போடலை. முதலமைச்சர் ஜெயலலிதா உனக்கு தெரியுமில்ல, நகை போட மாட்டாங்க, நீயும் போடாம இருன்னு என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன். அவ சொன்ன, என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, நான் போட மாட்டேன்னா. இந்த ஆசைகளை விடுங்க. உலகம் ஆபத்தில் இருக்கிறது. ஒரு நல்ல தலைவன் தேவைப்படுகிறான். அவன் தளபதி விஜய் என்கிற வடிவத்தில் வந்து விட்டான். விண்ணுக்கு மண்ணுக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். தமிழ்நாட்டில் யாரும் சாதிக்க முடியாதை சாதிக்க வென்ற தலைவன் வந்திருக்கிறான். நீங்கள் தத்தளித்தால் அவர் படகாக இருப்பார், நீங்கள் தடுமாறினால் அவர் ஊன்றுகோலாக இருப்பார், உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோலாக இருப்பார், உங்கள் துயரங்களுக்கு விடுதலை வாங்கி, துன்பங்களுக்கு விடுதலை வாங்கி தருவார், உங்கள் துயரங்களுக்கு ஆறுதலாக இருப்பார், உங்களினுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளுகிற சுமை தாங்கியாக இருப்பார். அவரை நம்புங்கள், நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்டோடு இருங்க. நன்றி, வணக்கம்.